மாலை வணக்கம். நான் இப்பொழுது காட்டிய ஒரு சிறிய போர்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய குடிசை. குறைந்த செலவீட்டில் உருவாக்கப்பட்ட குடிசை. ஸ்ட்ரக்சர் எல்லாம் என்னுடைய திட்டத்தின்படியே. இந்த விளக்கு அலங்காரம் எல்லாம் என்னுடைய மகன் ஜே டோனி, மை செகண்ட் சன். அப்போது இன்னொரு சன் இருக்கானா, ஃபஸ்ட்டு சன்னு கேட்டால் இல்லை. எனக்கு ஒரே சன். அவன் உலகம் சுற்ற வாலிபன். உலகத்தை ஒரு நாட்டையும் பல முறை சந்தித்தவன். அவன் பெயர் ஜே டோனி. உலகம் சுற்ற வாலிபனா? ஓ, அவர் தான் உங்கள் மகனா? எம்ஜிஆர் தான் உங்கள் மகனா? உலகம் சுற்ற வாலிபன். உடன் பிறப்புகளே, என் மகன் எம்ஜி ராமச்சந்திரன் நமது தமிழ்நாட்டை ஆண்ட பெரும் தலைவர், பெரும் நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் இல்லை. இவன் பல கோடி மக்களை பார்த்தவன். பல லட்சம் மக்களின் கண்களின் பட்டவன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? உலக சுற்ற வாலிபன்ன்றீங்க, கேட்டாக்கா எம்ஜிஆர் இல்லைன்றீங்க, பல லட்சம் ஜனங்கள் கண்ணில் பட்டவன்றீங்க. அது மட்டும் இல்லை, அவன் கொடி கட்டி வாழ்ந்தவன். அவன் கொடி அசைத்தால் ஆட்டமே நின்றுவிடும். கடவுளா? நான் செய்தால் செய்யும் அகிலம் எல்லாமே அப்படின்னு அவர் பாண்டாரா? அவர் இல்லை. இவன் ஒரு பெரிய மைதானத்தில் கொடியை காற்றினால் ஆட்டமே நின்றுவிடும். அது தப்பு என்றால் தப்பு, அது சரி என்றால் சரி. பல லட்சம் ஜனங்கள் ஒரேடியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். இவன் பிகில் அடித்தா போதும், எல்லாரும் அவன் மேலே கண்ணு போவோம், ஆட்டம் நின்றுவிடும். இப்படி சார் ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார், நீங்கள் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஆமாம் நண்பர்களே, இவன் பல நாடுகளை சந்தித்தான். ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, 10 நாடு இல்லை, பல நாடுகளை சந்தித்தான். அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையா சார்? இந்த பிக்சரில் பிகில் ஊதுனாக்கா ஆட்டை நிற்கும், பிகில் ஊதுனா ஆட்டை ஓடும். இவர் விஜயகாந்த், விஜய் நடிச்சாரா? அந்த படத்தை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, அது ஒரே ஒரு திரைப்படம். இவன் உண்மையான நிஜமாக விளையாடிய ஃபுட்பால் கால்பந்தத்தின் ரெஃப்ரி. ஃபிஃபா உலக சாம்பியன் விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, ஃபிஃபா ஃபுட்பால். அந்த ஃபிஃபா ஃபுட்பால், அந்த ஃபிஃபாவில் இவனோட அங்கத்தினர். ஃபிஃபா ரெஃப்ரி, ஃபிஃபா ஃபுட்பால் ரெஃப்ரி ஜே டோனி. அவனை வெப்சைட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய வரலாறு தெரியும். பல நாடுகளை போயிருக்கான். எந்த நாட்டை சொல்கிறேன்னு தெரில, எல்லா நாட்டையும் போயிட்டுருக்கிறான். ஜப்பான், மலேசியா, ரஷ்யா, பாகிஸ்தான்,
சைனா, மங்கோலியா, அரேபிய நாடுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். யாரும் பார்க்காத அந்த ஒரு தனி ராஜா ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் என்ன, அவனை பார்த்துருக்கான். எல்லாம் பல ஏறக்குறைய ஒரு 50 நாட்டுக்கு மேலே அவன் பயணம் செய்திருக்கிறான். 50 நாட்டிலையும் அவன் விளையாடுற ஃபுட்பால் மேட்சுங்களுக்கெல்லாம் அவன் ரெஃப்ரி வேலை பண்ணியிருக்கான். J20. ஓகே சார். அவனுடைய விருப்பம் படி இந்த விளக்கு அலங்காரம்லாம் படைக்கப்பட்டன. ஓகே. ரைட். இப்போது நான் ஏதோ பேச போய் இந்த என்னுடைய கிரியேஷன் படைப்பை பற்றி பேசி என்னுடைய மகனை பற்றி சிறிதளவு சொன்னேன். ஓகே ஓகே, இதோடு முடிச்சு கொள்கிறேன். மற்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். சரி. சரிம்மா.